தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காதில் காதலிப்பானை அணிந்து கொண்டு ரயில் வீதியில் சென்ற இளைஞருக்கு நேர்ந்த துயர சம்பவம். போலீஸ் அதிகாரி என கூறி வீட்டுக்குள் நுழைந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள். களுத்துறை கட்டுக்குருந்த பிரதேசத்தில் ரயில் மோதி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் கட்டுக்குருந்த மற்றும் களுத்துறை ரயில் நிலையங்களுக்கு இடையே இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் 21 வயதுடைய இளைஞரை துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தின் போது குறித்த 21 வயதுடைய இளைஞர் தன்னுடைய காதில் காதொலிப்பானை அணிந்தவாறு கையெடுக்க தொலைபேசியில் ஏதேனும் பார்த்து சென்றதன் காரணமாகத்தான் அவருக்கு ரயில் வருகின்ற சத்தம் கேட்கவில்லை என்றும் விசாரணைகளின் மூலம் போலீசார் தெரியப்படுத்தி இருந்தாலும் சம்பவத்தின் போது குறித்த இளைஞர் தன்னுடைய காதில் காதொலிப்பானை அணிந்து சென்ற வேளையிலே இந்த விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட போது ரயில் ஊழியர்கள் கூறுகையில் குறித்த இளைஞர் கட்டுக்குருந்தவிலிருந்து களுத்துறை நோக்கி ரயில் பாதையில் நடந்து சென்றதாகவும் மேலும் அந்த இளைஞர் தன்னுடைய காதில் காதொலிப்பான் ஒன்றினை அணிந்தவாறே சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அழுத்கமவில் இருந்து மருதானை நோக்கி பயணித்த ரயிலிலே மோதுண்டு இந்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தோடு உடனடியாக அப்பகுதியில் உள்ள போலீசாருக்கு தகவலினை வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணைகளை சோதனை நடவடிக்கையை மேற்கொண்ட போதே இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மீட்கப்பட்ட அந்த இளைஞருடைய சடலம் அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இவ்வாறு நாங்கள் வீதியிலோ அல்லது ரயில் நிலைய வீதியிலோ செல்லும் பொழுது எங்களுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் வீதியோரமாக செல்ல வேண்டுமே தவிர இவ்வாறு அயண்டீனமாக செல்வதன் மூலமே இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டம் நட்டாங்கண்டல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் அப்பகுதியில் உள்ள வீட்டுக்குள் அதிகாலை நுழைந்த நபர்கள் வீட்டில் வசித்து வந்த நபர்களை கத்தி முனையை காட்டி விரட்டி அவர்களிடமிருந்து நகை மற்றும் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை திருடி சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நட்டாங்கண்டல் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த ஐவர் வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்ட பின்னதாகவே அவர்களுடைய மகனை பணிய கைதியாக வைத்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர் ஒருவர் உள்பக்கமாக சென்று கதவினை திறந்த பின்னதாகவே வெளியில் இருந்தவர்கள் உள்ளே சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்குள் நுழைந்த பின்னதாக வீட்டு உரிமையாளருடைய 14 வயதுடைய மகனை பணிய கைதியாக வைத்து அவரை கொலை செய்து விடுவதாக கத்தியை வைத்து மிரட்டிய இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் வீட்டு உரிமையாளர்களை கட்டி போட்ட பின்னதாக அவர்களுடைய கண்களையும் கட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னதாகவே அவர்களுடைய மகனை வைத்து வீட்டில் இருக்கின்ற நகைகளை எடுத்து தருமாறு மிரட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது வீட்டு உரிமையாளர்கள் போலீஸ் நிலையத்தில் தகவலினை வழங்கையில் வீட்டிற்கு கொள்ளையடிக்க வந்த நபர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளுடைய உடையினை அணிந்து வந்துள்ளதாகவும் வீட்டு உரிமையாளர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன பின்னதாகவே வீட்டினுள் நுழைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்த பின்னதாக வீட்டில் இருந்த 2 மோட்டார் சைக்கிளை கொள்ளையடித்து சென்ற போது ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் இல்லாததன் காரணமாக அங்கு வைத்துவிட்டு சென்றுள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த திருட்டு சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.